தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தை உங்களோடு ஆவியானவர் பேசுகிறார். இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. 2 ராஜாக்களுடைய 2ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை பாருங்க. எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இப்படியே ஆரோக்கியமாயிற்று. பாருங்க, எலிசா சொன்ன வார்த்தையின்படி. எலிசா சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு தண்ணி இருக்குது, அந்த தண்ணி முழுதுமாய் கெட்டு கிடக்குது, தண்ணி குடிக்க செத்துட்டு இருக்கிறான். அப்ப தண்ணி பஞ்சம், தண்ணியும் பஞ்சம் தான், தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை தான். ஆனா எலிசா அங்க போய் தண்ணீருக்குள்ள கொஞ்சம் உப்பு போடுறாரு. தண்ணிக்குள்ள என்ன பண்றாருன்னா உப்பு போடுறாரு. உப்பு போட்டோம்னா அது ஆரோக்கியமாயிடுச்சு. அவர் சொல்ற வார்த்தை, இனி சாவும் இருக்காது, நிலப்பாலும் இருக்காது. 21ஆம் அதே வசனத்துல 21ல அவர் சொல்றாரு. பாருங்க, தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, எலிசாவுடைய வார்த்தை, ஒரு வார்த்தையினாலே தண்ணீர் ஆரோக்கியமாயிட்டாரு. ஒரு தண்ணீர்னால, வார்த்தையினாலே வல்லமை. எலிசாவுக்குள்ள இருந்த அந்த வார்த்தையின் வல்லமை, அந்த வார்த்தையின் வல்லமை எப்படி இருக்குன்னா, கர்த்தர் சொல்றாருங்கிறாரு. சொன்னதுக்கு அப்புறம் அந்த தண்ணீர் ஆரோக்கியமாயிற்று. இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையில உங்க வாயின் வார்த்தை எப்படி இருக்குது? எலிசாவுடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையா இருந்தனால தண்ணீர் ஆரோக்கியமாயிற்று. தண்ணிங்க, கெட்டு போன தண்ணி, குடிச்ச சாகர தண்ணி, அது ஆரோக்கியம் இல்லாத தண்ணி. நிலமே ரெண்டா, அது நிலமே வேஸ்ட் ஆகுது தண்ணி. அப்படிப்பட்ட தண்ணிய ஒரு உப்பை போட்டு தேவனோட வார்த்தை சொன்ன அந்த தண்ணீர் என்னாச்சுன்னா ஆரோக்கியமாயிற்று. இந்நாள் வரைக்கும் எலிசா சொன்ன ஒரு வார்த்தையினால அந்த தண்ணீர் முழுது இந்நாள் வரைக்கும் ஆரோக்கியமாயிற்று. ஆனா உங்க வார்த்தை இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்குதா? உங்க வாயின் வார்த்தை வல்லமையான வார்த்தை, தேவனோட வார்த்தையா இருக்குதா? கர்த்தரோட வார்த்தையா இருக்குதா? நீங்க எதை ப்ரொவைட் பண்றீங்க? எதை நீங்க வாயில வார்த்தையில எதை சொல்றீங்க? எதை உங்க வாயில இருக்குது? பாருங்க, அதே எலிசா பெத்தேலுங்கிற இடத்துக்கு போறாரு. பெத்தேலுக்கு போகும்போது மொட்டத்தலையா ஏறிவான குழந்தைங்க சொல்றாங்க. குழந்தைங்க சொன்ன அடுத்தது முதல்ல தேவனோட வார்த்தையில சொல்றாரு. அதே எலிசா 2வது பாருங்க, கர்த்தருடைய நாமத்தால சபிக்கிறார் குழந்தைகளை. 42 குழந்தைகளை கர்த்தருடைய நாமத்துல சபிக்கிறார். எதுக்கு சபிக்கிறார் நினைக்கிறீங்க? கிண்டல் பண்ணுங்காட்டி. மொட்டத்தலையா ஏறி வாடான்னு சொன்ன சபிச்சிடுறாரு. சபிச்சொன்ன காட்டுல இருந்து 2 கரடிகள் வந்து இந்த பிள்ளைகளை பீறிப்படுதுன்னு வேதம் சொல்லுது. இந்த வேதவசனம் நீங்க வாசித்தீங்கன்னா, பெத்தேல் போன அதே எலியா, தேவனோட வார்த்தை சொன்ன அதே எலியா, அநேகருக்கு ஆசீர்வாதம் அந்த எலியா 42 குழந்தைகளை கொலை செய்யறார். வார்த்தையினாலே வல்லம் புறப்பட்டது. காட்டுல இருந்து கரடிகள் வந்து பீறிப்பட்டது. இன்னைக்கு உங்க வார்த்தை எதுல அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்குதா? உங்க வார்த்தை சபிக்கிறதா இருக்குதா? உங்க வார்த்தை நொந்து கொள்றதா இருக்குதா? உங்க வார்த்தை கர்த்தரோட வார்த்தையா இருக்குதா? நான் கேட்கிற இந்த காலையில வேலை இந்த தேவனோட வார்த்தை உங்களோட அவர் பேசுறாரு. இந்த காலையில உங்க வாயின் வார்த்தை நான் ஏன் வாழ்றேன்னு நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? ஒரு முறை நான் சொல்லுகிறேன், 2018ஆம் ஆண்டுல நான் குறிப்பிட்ட நாள்ல ஒருத்தர் பிரேயர் போயிருக்கேன். அப்போ அங்க ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்டு இருந்தாங்களா. அவங்க ஃப்ரெண்டு வந்து எப்பவுமே சொல்ற வார்த்தை, நான் சாகணும். இந்த வார்த்தை சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்க குறிப்பிட்ட வயசுல வாழ வேண்டிய வயதுல மரிச்சு போயிட்டாங்க. காரணம் என்ன? இந்த வார்த்தை. அவன் பேசின வார்த்தை என்ன பேசினார்களோ அந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையில பலித்தது. இன்னைக்கு நீங்க எதை பேசிட்டு இருக்கிறீங்க? என்னால முடியாது, என்னால ஆகாது, நான் பிறந்தது வேஸ்ட், இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மையான வார்த்தைகளோடு நின்று கொண்டிருக்கிறீங்களா? இல்லை சாபமான வார்த்தைகள் நின்று கொண்டிருக்கிறீங்களா? உங்க வார்த்தை சாபமா இருக்கிறதா? உங்கள் வார்த்தை ஆசீர்வாதமா இருக்கிறதா? எலிசாவோட வார்த்தை முதல்ல ஆசீர்வாதம் வந்துச்சு. அங்கே அவன் தண்ணீர் ஆரோக்கியமாயிற்று. அநேகர் அவன் மூலியமா ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. ஆனா அது கீழே பெத்தேல் போகும்போது, பெத்தேலுக்குள்ள வந்தோடனே அவன் வார்த்தை சாபமாயிற்று. என்ன காரணங்க? ஒரே ஒரு கிண்டல் பண்றாங்க. கிண்டல் பண்ணா அவனுக்கு மாம்சம் வந்துருச்சு, கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தோன்னா அவன் வார்த்தை தேவனோட வார்த்தையே இல்லை, பிசாசோட வார்த்தை ஆயிடுச்சு. சாபம் கொடுக்குற இடத்துல, சாபம் இருக்கிற இடத்துல பிசாசு இருப்பான். நீங்க வாயில சபிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? அது தேவனோட வார்த்தையை இருக்கவே இருக்காது. தெரிஞ்சுக்குங்க, சபிக்கிறது, மற்றவங்களை சபிக்கிறது தேவனோட வார்த்தையை இருக்கவே இருக்காதுங்க. பாருங்க, கர்த்தருடைய நாமத்துல சபிக்கிறான். 42 குழந்தைங்க செத்து போனாங்க. இன்னைக்கு பெரிய ஒரு தலைவர் கூட்டத்துல 41 பேர் இறந்து போனாங்க. நம்ம இன்னைக்கு வருத்தப்பட்டு இருக்க 41 உயிர் போச்சு அந்த ஆத்தேன்னு சொல்லி நொந்துக்கிறோம். ஒவ்வொரு நாள் அந்த ஆத்மா வீணா போச்சுன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறோம். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, 42 பேருடைய உயிரை தேவன் நாமத்தை சபிக்கும் போது கரடிகள் வந்து பீறி போட்டுதுன்னு வேதம் சொல்லுது. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில உங்க வாயின் வார்த்தை எப்படி இருக்குது? என்னால முடியல, என்னால இது ஜெயிக்க முடியல. உங்க வாழ்க்கையில விசுவாச வார்த்தை இல்லாதபடி சாபமான வார்த்தை, வெறுப்பான வார்த்தை உங்க இருக்குன்னா நீங்க எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? உன் வாயின் வார்த்தையை தேவன் கனம் பண்ணுகிறவர். நீ ஆசீர்வாதமா இருப்ப, எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் தலையை உயர்த்த பண்ணுவார், நான் அவனை ஆசீர்வதித்து உன் பேரை பெருப்படுத்துவேன் சொன்ன வாக்குங்களை சொல்றீங்களா? இப்படிதான் இருக்க போறேன், என் வாழ்க்கை மாறாது, இப்படிதான் இருக்க போறேன்
சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, விசுவாச வார்த்தை வல்லமையான வார்த்தையை மாறும். ஆனா சாபமான வார்த்தையை யார்ட்டும் விட்டுறாதீங்க. காரணம் இல்லாத சாபம் தங்காது, ஆனா காரணமாய் விடுகிற சாபம் தங்கும்னு வேதம் சொல்லுது. காரணமா விடுற சாபம் விட்டுருக்கீங்களா? சாபம் விடாதீங்க, யாரை சபிக்காதீங்க, சபிக்கவளை ஆசீர்வதின்னு வேதம் சொல்லுது. இந்த தேவ மனிதன் முன்னாடி தேவ மனிதனை சொல்றாரு, இந்த தண்ணீர் உப்பு போட்டோன்னே அது ஆரோக்கியமாயிற்று, அது அநேகருக்கு ஆசீர்வாதமாயிற்று. அவர் சொல்ற பாருங்க, அந்த சாபம் வராதுங்க, தண்ணி குடிச்சா எவனும் சாக மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இந்நாள் வரைக்கும் அந்த தண்ணீர் ஆசீர்வாதமா இருந்தது. அடுத்தது பெத்தேலுக்குள்ள போனோன்னே அவனுக்கு வந்த சுபாவம், கோவ சுபாவம். இன்னைக்கு கோவத்தில் எடுக்கிற முடிவு, நீ கோவத்தில் பேசுகிற வார்த்தை, நீ பேசுகிற வார்த்தை, மாம்சமா பேசுகிற வார்த்தை உனக்கு சாபமாய் விடும். தேவ ஜனமே, உன் குடும்பத்துக்கு சாபமாயிரும். அநேகர் சொல்ற சகோதரிமார்கள், இவ்வாறு நீ இப்ப என்னை இது பண்றீங்கள, நான் செத்தாதான் உனக்கு தெரியும். இந்த மாதிரி சொல்ற வார்த்தை எத்தனை வார்த்தை இருக்குது, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் உங்களுக்கு தெரியாது, நான் செத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் சொல்லுவாங்க. அதே போல செத்ததுக்கு அப்புறம் தான் உங்க குடும்பத்துல மனைவி குறிச்சு தெரியும், உங்க வாயின் வார்த்தை. அதே போல கணவர்மார்கள் சொல்லுகிற வார்த்தை அநேக நேரங்கள்ல, நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அனுமதி தெரியாதடி, நான் போன வரதான் அனுமதி சொல்ற அநேகர் சகோதரர் சொல்ற வார்த்தை. அதே வார்த்தையின்படி அவர் செத்து போனதுக்கு அப்புறம் அவங்க மனைவி அழுகிறத பார்க்கிறோம். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, அப்படி அல்ல தேவ ஜனமே, உன் வார்த்தை சொல்ல வேண்டும். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் தலையை அவர் உயர்த்த பண்ணுவார், என்னை ஆசீர்வதிப்பார், நான் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகிற வார்த்தையை, தேவனோட வார்த்தையா இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. அநேகர் பிள்ளைகளை திட்டும் போது, எருமை மாடு கழுத எப்படி அறிவு இருக்குதா, முட்டாள் மாதிரி பண்றேன்னு சொல்லு அநேகர் பிள்ளைகளை கடிந்து கொள்றதை பார்க்கிறோம், சபிக்கிறத பார்க்கிறோம். அநேக தாய்மார்கள் கூட பிள்ளைகளை நீ உருப்படவே மாட்டேன், நீ அப்படிதான் போயிருவ, இப்படிதான் சொல்லிக்கிறாங்க. அந்த வார்த்தை பழிக்கும் அல்லவா? ஒரு தேவ பிள்ளையுடைய வாயில வர்ற வார்த்தை பழிக்கும் அல்லவா? உங்க பிள்ளைகளை நீங்களே சபிச்சீங்கன்னா அவன் எப்படி ஆசீர்வாதம் இருக்க முடியும்? உங்க பிள்ளைகளை நீங்களே சாபம் விட்டீங்கன்னா அவன் எப்படி ஆசீர்வாதம் இருக்க முடியும்? தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, ஒரு எலியா 42 பிள்ளைகளை கரடியிட்டு ஒப்பு கொடுத்தான். வார்த்தையினாலே கர்த்தரோட நாம சபிச்சான். கரடி பிச்சு போட்டிருக்கும். கரடின்னு எப்படி கொண்டிருக்கு? நீங்க 42 பேர்த்த 2 கரடி வந்து கொள்ளுதுன்னா எப்படி கொண்டிருக்குங்க? பயங்கரமான ஒரு விளைவா இருந்திருக்குல்ல. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளை செய்தி கேட்டு கொண்டிருக்கிறவங்க வாயின் வார்த்தையை கர்த்தர் கேட்கிறாரு. நீ தேவோட வார்த்தை பேசி கொண்டிருக்கிறாயா? நொந்து சாபமான வார்த்தையும் நிந்தையான வார்த்தையும் மனமடிவான வார்த்தை பேசி கொண்டிருக்கிறாயா? அந்த வார்த்தையை மாத்துங்க. உன் நாவின் வார்த்தையில் ஒரு அதிகாரம் உண்டு, உன் நாவில் ஒரு அதிகாரம் உண்டு. உனக்கு ஒரு தேவையான ஆண்டவர் எனக்கு கொடுப்பா, என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான்னு சொல்லுங்க. யாருக்குமே தேவட வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா நீங்க சொல்ற வார்த்தை கர்த்தர் கிரியை செய்வார். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, வார்த்தையில் வல்லமை இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்து காற்றும் கடலையும் வார்த்தையில் அதட்டினார். பாருங்க, காற்றும் கடலை கொந்தளித்த போது எழுந்து சொன்னாரு, காற்றும் கடலை இறையாத, சத்தம் இல்லாம சொன்னார். அதே சத்தம் இல்லாத அப்படியே அமைதியாச்சு. ஏதாவது வாயின் வார்த்தையில் வல்லமை புறப்பட்டுச்சு. நிறைய இடங்கள்ல பாருங்க, இயேசு கிறிஸ்து கைகளை பிடிச்சு எழுந்து நடந்தாங்க. இனி பாவம் செய்யாத சொன்னாரு. அந்த வார்த்தை கிரியை செய்தது. பாருங்க, தேவோட வார்த்தை வல்லமையானதுங்க. அந்த தேவோட வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா, அந்த கர்த்தரோட வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறதா நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். அநேகருக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். அநேகரை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். அதான் சொல்லுது, சபிக்கிறவளை ஆசீர்வதிங்க, சபிக்கிறவளை நீங்க ஆசீர்வதி சொல்லுது. அதனால தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, சபிக்கிறவளை நீங்க ஆசீர்வதிங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் சாபங்களை விடக்கூடாது. இந்த தேவ மனிதன் சொன்னதை போல செய்ய விடக்கூடாது. தேவ மனிதன் அநேகருக்கு ஆசீர்வாதம் வந்தது போல நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டுங்க. உங்க வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் நாவின் வார்த்தை சுருக்கமாகவும் கர்த்தருடைய வார்த்தையாகவும் இருக்கட்டும். சாபமான வார்த்தையில் ஒன்று வேண்டாம். தேவன் உங்க நாவை ஆஸ்வதிக்க தேவன் விரும்புகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில யாருடைய வார்த்தை எல்லாம் ஆண்டவரே சாபமாய் நின்று கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அநேகர் சொல்றாங்க, எங்க அம்மா சபிச்சாங்க, எங்க அக்கா சபிச்சாங்க, எங்க வீட்டுல எல்லாம் சாபம் விட்டாங்க, அதனால இப்படி இருக்குன்னு சொல்ற அநேகர் இருக்கிறாங்கப்பா. அந்த காரணம் இல்லாத சாபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. எந்த சாபத்துக்காக சிலுவையில் மரித்தீரோ அந்த ரத்தம் ஒவ்வொரு மேல் இறங்குவதாக. சாபங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இயேசு சாமி, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நாவுகள் மாறட்டும். ஆவிக்குரிய நாவா, அநேகரை போஷிக்கிற நாவா, அநேகரை காயங்கட்டுற நாவா மாறட்டும். அநேகர் பிளஸ் பண்ற நாவா இருக்கட்டும். இயேசு சாமி மூலம் நாங்கள் ஜெபம் பண்ணி ஜெயங்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. Praise the Lord.